வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திகள் வாசிப்பவர் சூர்யா தேவி. எம்பி தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழக கட்சிகள் தீவிர முன்னேற்பாடுகளில் இறங்கியுள்ளன. அந்த வகையில் பாமகவும் கூட்டணி தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்காக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடத்த முடிவு செய்துள்ளது. இது குறித்து அக்கட்சியின் தலைவர் அன்புமணி வெளியிட்ட அறிக்கையில், பாமகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வருகின்ற பிப்ரவரி 1 சென்னை எழும்பூரில் உள்ள ராணி மெய்யம்மை அரங்கில் நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார். உளுந்தூர்பேட்டை அருகே சாலை விபத்தில் சிக்கி காவலர் மற்றும் அவரது மனைவி உயிரிழந்த பரிதாப சம்பவம் நடந்துள்ளது. வாராந்திர விடுமுறை தராததால் அவசரமாக சொந்த ஊரிலிருந்து காரில் வந்தபோது விபத்து என தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாஜகவினர் பெண்களுக்கு எதிரானவர்கள் என்பதால் ராமரை பற்றி மட்டுமே பேசுகிறார்கள், சீதா தேவியை புறக்கணிக்கிறார்கள் என்று பாஜகவை சாடியுள்ளார் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்கு வங்க முதல்வருமான மம்தா. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தொடர்புபடுத்தி கருத்துக்களை தெரிவிக்க விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். பொன்முடி மீதான செம்மண் குவாரி வழக்கில் தன்னையும் இணைக்குமாறு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அயோத்தியில் ராமர் கோவிலை திறந்து வைத்து பாலராமர் சிலையை நிறுவியதன் மூலம் இன்று இந்தியா மட்டுமல்ல உலகின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி. மதுரையில் நடைபெற்ற SDBI காட்சி மாநாடு மூலம் ஒரு தேர்தல் ஒத்திகை பார்த்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. திமுகவை தொடர்ந்து தொகுதி பங்கீடு பற்றி கூட்டணி கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்த அதிமுக குழுவையும் அறிவித்துள்ளது. தமிழக வனத்துறை அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் கோவை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் திமுக வட்டாரத்தில் திடீர் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள்